गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, நந்தன வருஷம் தை மாதம் 26ஆம் தேதி. நட்சத்திரம் உத்திராடம், திதி தேய்பிறை திரையோதசி, யோகம் சித்த யோகம். மதியம் 2 மணி 8 நிமிடம் வரையிலே ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம்.
மதியம் 2:08 முதல் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று சுப முகூர்த்த நாள். காலை 9 மணியிலிருந்து 10:15 வரை முகூர்த்த நேரம். காலை 9 மணியிலிருந்து 10:15 முகூர்த்த லக்னம் மீன லக்னம். இன்று பிரதோஷம். மாலை நேரத்திலே சிவ தரிசனம் செய்ய வேண்டிய நாள். தை வெள்ளிக்கிழமை பிரதோஷம், சுப முகூர்த்த நாள், சித்த யோகம் அனைத்தும் சேர்ந்து வருகின்ற ஒரு மங்களகரமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய தினம் தை அமாவாசை. சதுர்தசி திதியும் நாளைக்கு தான், அமாவாசை திதியும் நாளைக்கு தான். 2 திதி சேர்ந்து வருது. திதி துவயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரேரா எப்பாவது அந்த மாதிரி 2 திதி ஒரே நாளில் வரும். திதி என்றால் சந்திரனுடைய ஃபேஸ். அமாவாசைக்கு 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 2ஆம் பிறை, 3ஆம் பிறை, 4ஆம் பிறை என்பது போல வளர்பிறை தேய்பிறையிலே சொல்வது 14வது பிறையை சதுர்தசி என்று சொல்வார்கள். நாளைக்கு தான் சதுர்தசி திதியும், நாளைக்கு தான் அமாவாசையும். தை அமாவாசை நாளைய தினம். இன்று சுப முகூர்த்த நாள், தை வெள்ளி பிரதோஷம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய் புதன். மதியம் 2:08 சந்திரன் தனுசில் இருந்து மகர ராசிக்கு மாற்றமடைகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். உங்களுடைய தொழிலில் கிடைக்க வேண்டிய வெகுமதிகள், அதாவது பரிசுகள், பாராட்டுகள் போன்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாள். புகழ் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது நேர்மையை அனைவரும் பாராட்டுவார்கள். ரிஷப ராசிக்கு மதியம் 2:08 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை மதிய நேரத்திற்கு பிறகு செய்ய வேண்டும். மதியம் 2 மணிக்கு மேல் உங்களது முக்கிய பணிகளை கவனிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரக நிலவரம் இருக்கிறது. முற்பகல் பகுதியில் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், முயற்சிகள் வெற்றி அளிக்கும், பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த நாளின் முற்பகுதி வெகு சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் மதியம் 2:08 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 8ஆம் இடம் சென்று விடுகிறது. ஆகவே நீங்கள் ஏதேனும் முக்கியமான வேலைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் 2 மணிக்கு முன்பாக செய்துவிட வேண்டும். 2 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. சென்னை சூரியோதயப்படி 2:08 PM சந்திராஷ்டமம் ஆரம்பம். இது ஒரு நல்ல நாள். தை வெள்ளி சுப முகூர்த்த நாள், பிரதோஷ நாள். ஆகவே முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் காலை நேரத்திலே செய்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். பெரும்பாலான கிரகங்கள் காலை நேரத்திலே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மதியத்திற்கு பிறகு இறை வழிபாட்டிற்கு அதிக நேரம் செலவிடும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளின் முற்பகல் பகுதியிலே ராசிக்கு 6ஆம் இடத்திலும் பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது. எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். உங்களுக்கு சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட போகிறது. ஒரு கணிசமான தொகையை பார்ப்பீர்கள். ப்ராப்பர்ட்டிஸ் சம்பந்தமான ஏதாவது விற்பனை செய்வது அல்லது வாங்குவது போன்ற விஷயங்களிலே இப்பொழுது மும்முரமாக ஈடுபட்டு இருந்தால் அது நடந்து முடிந்துவிடும். உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் உலவக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதியாகிய சூரியனின் நட்சத்திரமான உத்திராடத்திலே சந்திரன் உலவுகிறது என்பதால் உங்களுக்கு சற்று அதிகமாக சாதகமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். எந்தெந்த விஷயங்கள் சற்று பாதகமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவை கூட சாதகமாக மாறிவிடும்.
நெகட்டிவான விஷயம்லாம் பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே நீங்கள் பல நன்மைகளை செய்வீர்கள். நல்ல எண்ணங்கள் மனதிலே உதிக்கும். உங்களது செயல்திறமை வெளிப்படும். பாராட்டுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் 5, 6 ஆகிய வீடுகளிலே சேர்ந்து இருக்கின்ற ஒரு யோகமான ஒரு நாளாக விளங்குகிறது. இந்த யோகம் உங்களது பதவியை உயர்த்தும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக காணப்படுகின்றது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்த துறைகளிலே உள்ளவர்கள், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலும் பிறகு 4ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அந்நிய நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். நீர் சார்ந்த, கடல் சார்ந்த துறைகளிலே தொழில் புரிபவர்களுக்கு இது ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். ஆகாய போக்குவரத்து தொடர்பான துறைகளிலே உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே மதியம் 2:08 வரையிலே இருக்கும் பாக்யாதிபதி சந்திரன் பிறகு 3ஆம் இடம் சென்று அங்கே சூரியன் சுக்கிரனோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்று முகூர்த்த நாள், நாளைய தினம் தை அமாவாசை. இந்த 2 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாயோடு புதன் இணைந்திருக்கிறது 4ஆம் இடத்திலே. ஆகவே கல்வி தொடர்பான விஷயங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மை நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மாலை நேரத்திலே பிரதோஷ வழிபாடு செய்தால் இன்றைய தினம் அதிக நன்மைகள் நடைபெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் மதியம் 2:08 வரையிலே, அதன் பிறகு 2ஆம் இடமாகிய மகரத்தில் சந்திரன். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்ற பிறகு அங்கே குருவால் அது பார்க்கப்படுகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நற்செய்தி ஒன்று உங்களுக்கு இந்நாளிலே மாலை நேரத்தில் வந்து சேரும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மதியம் 2:08 ராசிக்குள் வந்து விடுகிறது. ராசியிலே ஏற்கனவே இருக்கின்ற சூரியன் சுக்கிரனோடு சந்திரனும் இணைந்து விடுகிறது. இது ஒரு யோகத்தை அளிக்கின்ற ஒரு கிரக அமைப்பாகும். சுக்கிரனோடு சந்திரன் சேருவதால் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆனவர்கள் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். குடும்ப வாழ்க்கையிலே உள்ள குதர்க்கங்களும் குழப்பங்களும் விலகும். அமைதியான மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், ஆடை அணிகலன்கள் போன்றவற்றிலே வாணிபம் செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் உலவக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சுப விரயங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியாக செலவுகள் செய்வீர்கள். உங்களுக்கு விருப்பமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். அதற்கு தேவையான நிதி நிலவரம் அமையும். வீட்டிற்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், அதிநவீன பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். இன்றைய தினம் தை வெள்ளி சுப முகூர்த்த நாள், பிரதோஷம்.
நாளைய தினம் தை அமாவாசை எல்லாம் சேர்ந்து வருகிறது. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு பல முக்கியமான நன்மைகளும் நடைபெறுவதற்கு ஏற்றாற்போல் கிரக நிலவரம் அமைந்துள்ளது. ஆகவே அம்பிகை வழிபாடு செய்தால் இந்நாளிலே அதிக நன்மைகள் நடைபெறும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யாத கிரகமான சூரியனும் சுக்கிரனும் 11ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மை. நன்மை செய்யும் கிரகமான சந்திரன் 10லும் 11லும் இருப்பதால் நன்மை. சந்திரனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் நன்மை. இப்படி பல விதத்திலே உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் இந்த நாளிலே நடைபெறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினரின் இல்ல திருமணங்களுக்கு சென்று வருவீர்கள். அல்லது உங்கள் தூரத்து உறவினர் வீட்டிலே இந்த நாளிலே திருமணம் நிச்சயிக்கப்படும். நிச்சயதார்த்த விழாவிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இப்படி மங்களகரமான விசேஷங்களிலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இந்நாளிலே உங்களுக்கு உருவாகும். இறை அருள் கிட்டும். தெய்வ வழிபாடு இந்நாளிலே செய்தால் உங்களுக்கு சுலபமாக இறைவனின் அருள் கிடைக்கும். கிரகங்கள் சக்தி வாய்ந்தவையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குவதால் இந்நாளிலே நீங்கள் அவசியம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இன்று மாலை பிரதோஷம். தவறாமல் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தை அமாவாசை. நாளைக்கு அமாவாசை திதி கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்குது, மத்தியானம் தான் ஆரம்பிக்குது. ஆனால் நாளைக்கு தான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும். தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் அமாவாசைக்கு வீட்டில் தர்ப்பணம் செய்யலாம். வீட்டில் செய்யலாம், இல்லை குளக்கரையிலோ ஆத்தங்கரையிலோ கடற்கரையிலோ கூட போய் செய்வதுண்டு. எங்கு செய்தாலும் பரவாயில்லை. தந்தை இல்லாதவர்கள் மட்டும் அதை செய்ய வேண்டும். தந்தை உயிரோடு இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய வேணாம். ஏதாவது ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணலாம். அமாவாசை அன்னைக்கு தான தர்மம் பண்ணால் நல்லது, அன்னதானம் பண்ணால் நல்லது. மாமனார் இல்லாத பெண்கள் அமாவாசை கும்பிடணும். பெண்களுடைய தந்தை உயிரோடு இருந்தாலும் மாமனார் இல்லாதவர்கள் அமாவாசை அனுஷ்டிக்க வேண்டும். மாமியார் இருந்தால் கூட மாமனார் அலைவா இல்லைன்னா பெண்கள் அமாவாசையை அனுஷ்டிக்கணும். அமாவாசைக்கு எல்லாரும் செய்கிறது செய்யணும். உங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் செய்யலாம். அவரவருக்கு சில மரபுகள், ஒரு சில வழக்கம் அந்தந்த ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் இருக்கும். அந்த வழக்கப்படி நீங்கள் செய்யணும். முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டிய நாள் மாதம் அமாவாசை. நாளைக்கு காலையில் சதுர்தசி திதி இருக்குது. அதன் பிறகுதான் அமாவாசை சற்று தாமதமாக வந்தாலும் தை அமாவாசை நாளைய தினம்தான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். विनोदिनी नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते
பரிகார ஸ்தலங்கள் என்னும் பகுதியிலே நாம் சதய நட்சத்திர கோவில்கள் என்னும் வரிசையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் பெருமைகளை பற்றி சிறிது சிறிதாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக அங்கையர்கண்ணி அம்பிகையின் அளவற்ற பெருமைகளை அடியேன் சொல்ல முயன்று கொண்டிருக்கிறேன். 1000 பேர் சேர்ந்தாலும் அந்த அம்பிகையின் பெருமையை முழுமையாக எடுத்துச் சொல்ல முடியாது. 1000 படைத்தவர்களாலும் மீனாட்சி அம்மையின் பெருமையை முழுமையாக சொல்லிவிட முடியாது. அளவற்ற கருணை மழையை கண்களால் பொழிந்து கொண்டிருக்கின்ற மீனாட்சி அம்மையின் ஆலயத்திற்கு சென்று அனைத்தும் நீதான் தாயே என்று அங்கே சரணடைவதை தவிர வேறு ஒரு மார்க்கமும் நமக்கு கிடையாது. அத்தலத்திலே உள்ள முருகப்பெருமானின் சந்நிதிகளையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வரும் பொழுது எண்ணற்ற திருவுருவங்களிலே அங்கே முருகப்பெருமான் நமக்கு காட்சியளிக்கின்றான். முருகப்பெருமானுக்கு பல திருவுருவங்கள் உண்டு. சுப்பிரமணிய பேதம் என்று அதை சொல்வார்கள். பல்வேறு திருவுருவ அமைப்புகளிலே பல்வேறு ஆயுதங்களை கரங்களில் ஏந்தி 2 கரத்துடன் 4 கரத்துடன் 12 கரத்துடன் நின்ற திருக்கோலத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் தேவியருடன் தேவியர் இல்லாமல் கஜவாகனனாக யானை மீது அஜவாகனனாக ஆடு மீது இப்படி பல்வேறு திருக்கோலங்களிலே காட்சியளிக்கின்ற முருகப்பெருமான் மதுரை மீனாட்சி அம்மனின் திருக்கோவிலிலும் பல்வேறு திருக்கோலங்களிலே நமக்கு காட்சியளிக்கின்றார். அத்தலத்தின் பெருமைகளை அருணகிரிநாதரின் திருப்புகழ் வாயிலாக நாம் அடைகிறோம். அத்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானின் பெருமைகளை வெகு அழகாக அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. திருஞான சம்பந்தரின் பெருமைகளையும் சேர்த்து சொல்லுகிறார் அருணகிரிநாதர் அந்த திருப்புகழ் பாடல்களிலே. திருப்பரங்குன்றத்து முருகன் ஆண்டிற்கு ஒரு முறை வந்து மீனாட்சி அம்மையின் தரிசனத்தை கண்டுவிட்டு செல்லும் அந்த அற்புதமான காட்சியை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். இந்த தலத்திலே எண்ணற்ற அதிசயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று அங்கே அமைந்துள்ள சங்கீத தூண்கள். 1000 கால் மண்டபத்திற்கு அருகிலே அது இருக்கிறது. 1000 கால் மண்டபம் இப்பொழுது மியூசியம் ஆகிவிட்டது. அதிலே உள்ள அரிய பொருட்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக அதை மியூசியம் என்று போட்டுவிட்டார்கள். அதற்கு ஏதோ கட்டணம் செலுத்தி நம்ம உள்ள போய் மியூசியத்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். இப்பொழுதும் அந்த 1000 கால் மண்டபம் அங்குதான் அப்படியே இருக்கிறது. ஆனால் அதிலே அண்மையில் நான் படித்த ஒரு தகவல், 1000 கால் மண்டபத்திலே மொத்தம் 885 தூண்கள் தான் இன்றைக்கு உள்ளன அப்படின்னு ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கார். நான் அதன் பிறகு அந்த நூலை படித்த பிறகு நான் போய் அதை எண்ணி பார்க்கவில்லை, எனக்கு சரியாக தெரியாது. சமீபத்திலே படித்த ஒரு நூலிலே அது 885 பில்லர்ஸ் ஆர் ஒன்லி அவைலபிள் நவ் அப்படின்னு இருந்தது. ஒரு ஆங்கில ஆய்வாளர் ஒருவர் எழுதியிருக்கிறார். அங்கே அந்த சங்கீத தூண்கள் என்பது ஒரு பெரிய ஒரு அற்புதம். என்னதான் நீங்கள் அறிவியலில் ஒருத்தர் வந்து பெரிய ஆளாக இருந்தாலும் அது மாதிரி பண்ண முடியாது. அதில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. அறிவியல் தான் அடிப்படை என்றாலும் அதற்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை ஒரு சில நேரங்களிலே நாம் உணர்கிறோம். உதாரணமாக இந்த சங்கீத தூண்கள் என்ன விஷயம்னாக்க, ஒரு தூணை தட்டினால் ஒவ்வொரு ஸ்வரம் வரும். 3 குரூப்பு, ஒவ்வொன்றுத்துலேயும் 12 தூண். ஒரு தூணை தட்டினா ச, இன்னொரு தூணை தட்டினா ரே, அடுத்த தூணை தட்டினா க, அடுத்த தூணை தட்டினா மா, இந்த பக்கம் வந்து ஒரு தூணை தட்டினா பா, பின்னால் போய் ஒரு தூணை தட்டினா தா, இந்த சைடு வந்து ஒரு தூணை தட்டினா நீ ச. அவ்வளோ அழகாக அந்த தூணில் எப்படி சுதி சேர்த்தாங்க. ஆடும்போதே பாதி பேருக்கு சுதியே சேரல. அந்த கல் எவ்வளோ வருஷம் முன்னால் செய்ததாக இருக்க வேண்டும். அப்படியே சுதி மாறாமல் அந்த ஒலி, அதை நாம் தட்டினால் அந்த ஒலி கிளம்பும். ச ரே க ம ப த நீ தனி த ப மகரே அப்படியே வரும். அதில் ட்ரோயிங் அப்படி ஆரோணத்தில் தட்டலாம், ஆரோணத்தில் தட்டலாம். எப்படி அந்த கல்லிலே அந்த ஒலி, நாதம், சுனாதம், சுத்தமான சுருதி சுத்தமான நாதம் எப்படி வருகிறது? இதுக்காக வேண்டிய நீங்களாம் மதுரைக்கு போனால் அந்த மியூசியத்தில் போய் சங்கீத தூண்கள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு கேளுங்க. இதே மாதிரி 3 கோவில்களில் இருக்கின்றன. நெல்லை காந்திமதி அம்மன் கோவிலில் உண்டு, சுசீந்திரத்திலும் உண்டு.
பாண்டி நாட்டிலே 3 திருத்தலங்களிலே சங்கீத தூண்கள் உண்டு. அதிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள இந்த சங்கீத தூண் பல முறை போய் நாங்களாம் தட்டி பார்த்துருக்கோம். அடுத்த 12 இருக்கும். 24ங்கிறது ஒரு கணக்கு சங்கீதத்துக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்திலுமே 24 தான் அடிப்படை. 24 நிமிஷம் ஒரு நாழிகை. 24 அக்ஷரம் சேர்ந்தா ஒரு காயத்ரி மந்திரம். ஃபர்ஸ்ட் ஆக்டேவ் செகண்ட் ஆக்டேவ் சேர்ந்தா 24 ஸ்வரங்கள். ஒரு சா, 2 ரீ, 2 கா, 2 மா, ஒரு பா, 2 தா, 2 நீ சேர்த்தாக்க 24. 7 ஸ்வரங்களை சப்டிவைட் பண்ணால் 12 ஸ்வரங்கள். அது 2 ஆக்டேவ் வந்தால் 24. இந்த கணக்கில் தூண் நடப்பட்டு இருக்கிறது கல் தூண்கள், பியூர்லி ராக், வேற ஒன்றுமே இல்லை. அந்த ராக்கில் அந்த ஒரு இசை, அந்த ஒலி அங்கே கிளம்பும். ராஜ மாதங்கியாக, சங்கீத மாதங்கியாக, சங்கீதத்தின் அரசியாக விளங்குபவள் மதுரை மீனாட்சி. இசை அரசி அப்படின்னா மதுரை தான், மீனாட்சி தான். இசைக்கு அரசியாக விளங்குகின்ற அம்மையான அந்த மீனாட்சி அம்மை எழுந்தருளின்ற திருக்கோவிலிலே உள்ள கல் தூண்களிலே கூட இசை வரும். அவ்வளோ சுதி சுத்தமாக வரும். அந்த சரிகம பதனி அங்கே வாசித்து பார்க்கணும். சுதி சேர்க்கவே வேணும், அப்படியே தட்டினா வரும். இந்த ஒரு அற்புதம் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் அந்த ராஜ மாதங்கி என்று சொல்லப்படுகின்ற சங்கீதத்திற்கு அதிதேவதையான பாலையாக, சாமளையாக, ராஜ மாதங்கியாக அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அம்பிகை மீனாட்சி அம்மன் அருளால் நிகழ்பவை. அறிவியல் ரீதியாக அப்படின்னா கோவில் ஏதாவது ஒரு கல்லை தட்டினா ஒரு சத்தம் வரும் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு நுணுக்கமாக அது பண்ணுறது அறிவியல் ரீதியாக சாத்தியமில்லை. இப்படி பல அதிசயங்களை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கோவில் மதுரை மீனாட்சி கோவில். சதய நட்சத்திரக்காரர்கள் அவசியம் காண வேண்டும். நாமும் சென்று காண்போம். அனைவரும் கண்டு தரிசிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் அது. உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரணேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனத மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மந்திரங்களை பற்றி சந்தேகம் நிறைய பேருக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, இந்த மகா மந்திரங்கள்லாம் சில வித்தியாசங்களில் ஜபம் செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முறையில் சிறிய வித்தியாசங்கள் உண்டு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில மந்திரங்களை ஜபிக்கலாம், சில மந்திரங்களை நின்றுண்டு ஜபிக்கலாம், சில மந்திரங்களை எப்பயுமே உட்கார்ந்து ஜபிக்கணும். பிரயாணம் பண்ணும்போதோ ட்ராவல் நடந்துட்டோ ஜபிக்காமல் உட்கார்ந்து ஒரு நிலையில் ஜபிக்கணும். அதுக்கெல்லாம் வரைமுறைகள் உண்டு. ராம ரக்ஷா மந்திரம், ராம தாரா மந்திரம், சிவ பஞ்சாட்சரி மந்திரம், இதெல்லாம் சாதாரணமாக பிரயாணம் போயின்னு இருக்கும்பொழுது கூட நீங்கள் சொல்லலாம். இந்த ராமதாரகா மந்திரம்லாம் பிரயாணம் பொழுது கூட நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த சில ஸ்லோகங்கள், தியான ஸ்லோகங்களாக வரும் மாலா மந்திரங்கள் நீங்கள் நடந்துகிட்டே சொல்லலாம். இந்த நித்தியப்படி பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு மேற்கு நோக்கியோ, தென் திசை தவிர இந்த திசைகளில் உட்கார்ந்து நீங்கள் சொல்கிறது தான் உத்தமம். ஆசனங்கள் இல்லாமல் ஜபிக்கிறத தவிர்க்கணும். அதாவது நீங்கள் உட்காரும்பொழுது தர்பாசனமோ அல்லது மர பலகையில் செய்ய ஆசனமோ அல்லது பட்டு துண்டோ ஏதாவது ஒரு இதில் உட்கார்ந்து ஜபிக்கணும். ஆலயங்கள்லாம் போகும்பொழுது உடனே நீங்கள் துண்டை போட்டு அது மேலே உட்கார்ந்துடலாம். இதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆசனங்கள் இல்லாத ஜபிக்கிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். மாலைன்னு எடுத்துட்டிங்கன்னா ருத்ராட்சம், ஸ்படிகம், நவரத்னம், தர்பை முடி, காஞ்சன மாலைன்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய இருக்குது. இது ஜபம் செய்யும்பொழுது பயன்படுத்த வேண்டியது. ஆனால் ஜபம் செய்யும்பொழுது கூட நீங்கள் ஜபத்தில் எண்ணிக்கையில் நோக்கம் போயிடுச்சுன்னா ஜபத்தோட வலிமை குறைஞ்சிடும். அதனால் நோக்கம் எண்ணிக்கையில் அதிகம் போகாமல் இருக்கிறது நல்லது. பிரயோகம் பண்ணும்பொழுது அது ஜவ்வாதாக இருந்தாலும், விபூதியாக இருந்தாலும், குங்குமமாக இருந்தாலும் சுத்தமானதாக, தரமானதாக, நல்லதாக இருக்கணும். அது குணதோஷம் உள்ளதாக இருந்தால் பிரயோஜனப்படாது, தரம் குறைந்து இருந்தால் பிரயோஜனப்படாது. இது குங்குமம்னா டூப்ளிகேட்டில் வருது பாருங்கள், டூப்ளிகேட்டாக இருந்தால் பயன்படாது. விபூதியாக இருந்தாலும் மற்ற ஜவ்வாது குங்குமமாக இருந்தாலும் டூப்ளிகேட்டாக இருந்தால் உங்களுக்கு பலன் தராது. ஏற்கனவே இந்த பிரசாதங்கள்லாம் குங்குமம் விபூதிலாம் எப்படி பண்ணலான்றதை பற்றி சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோன்னா, சில விதிமுறைகள் உண்டு, அதை நம்ம தப்பாமல் கடைப்பிடிக்கணும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற மந்திரம் நீங்கள் குழந்தைகளுக்கு பயம் அல்லது ஜுரம், பயந்த குணதோஷங்களுக்கு நல்லது.
இதே மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விபத்துக்கள்லேருந்தும் காப்பாற்றுன்னு சொல்லலாம். இப்போ சொல்ல போகிற மந்திரம் இதை வந்து தொடர்ந்து 108 ஒரு வீதம் 45 நாள் அல்லது 30 நாள் ஜபிச்சிட்டோம். அதுக்கப்புறம் விபூதியோ வேறு விஷயங்களில் பிரயோகம் பண்ணும்பொழுதோ 3, 6, 9 முறை சொல்லலாம். இது வந்து நல்ல பலன் தரக்கூடிய மந்திரம். பயந்த தோஷத்தை கட்டாயம் போக்கும். குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பயந்த குணதோஷங்களை போக்கக்கூடியது. அதனால் முதல்ல ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் பிரயோகம் பண்ணலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கங்க. ஓம் மகாதேவாய வித்மகே ஓம் மகாதேவாய வித்மகே திரிசூலஹஸ்தாய தீமஹி திரிசூலஹஸ்தாய தீமஹி தன்ன சிவ. இதில் வந்து பாருங்கள், கவனித்து சொல்லுங்கள். தன்ன சிவ பிரச்சோதயாத். ஓம் மகாதேவாய வித்மகே திரிசூலஹஸ்தாய தீமஹி தன்ன சிவ பிரச்சோதயாத். இது வந்து பயந்த குணதோஷங்களுக்கும் ஜுரத்துக்கும் அவ்விபத்துக்களுக்கும் போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மகாமந்திர பிரயோகம். இதை வந்து பிரயோகம் பண்ணால் கட்டாயம் பலன் கைகூடி வரும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன். கம் கணபதையே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணமதில் நினைவாகி, இதயமதில் அன்பாகி, எங்கள் உடலுக்கு துணையாகி, எங்கள் உள்ளத்தில் நிறைவாகி, எம் செயல் யாவும் உமதாகி, எம்மை நடத்தும் வழியாகி, எம்முள்ளே நீராகி, உம்மாலே நாமாகி, எம்மை ஆள்கின்ற தேவனாகி, எம் குருநாதன் திருத்தாள்களே போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் ஒருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே. ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் சிதறின் பணிவு கலந்த பக்தி கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். அடிக்கடி நினச்சிப்பேங்க, நம்ம பக்தியாக இருக்கோம், கரெக்டாக இருக்கும். யாருக்காக நம்ம இருக்கோம்? நமக்காகன்னா நான் எங்கள் அப்பா அம்மாக்காக, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தரும் சுயநலமாக தான் வாழறாங்களே தவிர பொதுநலமாக எங்கே வாழறாங்க அப்படின்னு கேள்வி எழுத முடியும். இந்த உலகத்தில் 2 விடுங்க, அதாவது ஸோ ஓஎஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. ஏதாவது பேசும்போது ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஓஎஸ் அப்படிவாங்க. இந்த ஸோக்கும் ஓஎஸ்க்கும் நான் இப்போவும் திங்க் பண்ண உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ நாங்கள் ஸோ அப்படின்னு சொல்கிறவங்க எஸ்ஓ அப்படின்னா செல்ஃபிஷ் ஆப்பர்ச்சுனிஸ்ட். அதாவது எய்தர் தே மஸ்ட் பி செல்ஃபிஷ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். செல்ஃபிஷ்னாக்கா சுயநலவாதி, ஆப்பர்ச்சுனிட்டினா சந்தர்ப்பவாதி. ஒன்றா சுயநலவாதியாக இருப்பாங்க, சந்தர்ப்பவாதியாக இருப்பாங்க. ஸோ அப்படின்னா அவன் எந்த ஸோ சொல்கிறான்? செல்ஃபிஷுங்கிற ஸோவா, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற சந்தர்ப்பவாதியா சுயநலவாதியாங்கிறது. இன்னொரு ஓஎஸ் அப்படின்னாக்கா ஆப்பர்ச்சுனிஸ்ட் செல்ஃபிஷ். 2 விதமான ஜாதி தான் மனுஷனில் உண்டா, சுயநலவாதி சந்தர்ப்பவாதி. சுயநலவாதி தனக்கு மட்டும் நடந்தால் போதும், மற்ற பற்றி கவலையே கிடையாது. மற்றவன் எக்கேடுகிட்டு போனால் என்ன சார், நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறவன் சுயநலவாதி. சந்தர்ப்பவாதி இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வழி கிடைக்கலைங்க, அதுக்காக உதவி செய்து நட் பண்ணாங்க, ஒன்றும் கிடைக்கல, அந்த சந்தர்ப்பத்தை அப்படி பேசணும் தவிர உண்மையான தாட் எனக்கு இல்லை. அப்போ அம்மா உதவினேன், அவ்வளோதான், ஓய்வு வந்துட்டேன், அப்புறம் நான் எங்கே பார்க்கணும், நான் எங்கே அங்கே போகணும், அந்த சந்தர்ப்பம் எனக்கு வராது அப்படின்னு சந்தர்ப்பவாதி அன்றைக்கி மட்டும் தப்பிச்சு போனான், அப்போ தப்பிச்சு போனான். இந்த 2 வியாதியும் வியாதி தாங்க, இது வாதி இல்லை வியாதி. 2 வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. அதாவது சுயநலவாதியாகவும் இருக்கக்கூடாது, சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடாது, பொதுநலவாதி, பொது நலவாதியாக இருக்கணும். பொதுநலவாதின்னா மற்றவங்களுக்கும் இது பயன் பண்ணும், நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் 4 பேருக்கு பயன் பண்ணுங்கிற எண்ணத்தில் வாழணுமா. அதான் நம்ம பாரதியார் பாட்டில் சின்ன திருத்தம் நான் பண்ணிப்பேன். திருத்தம்னாங்க, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையே ஜெகத்தினை அடித்திருவோம் பாரதியார் பாடியிருக்கவே மாட்டார். யாரோ மத்தியானம் காப்பி பண்ணவன் வறுமையான ஓடு இல்லையா, காப்பி பண்ணவன் உணர்வில் விட்டான். அதனால் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அடித்திருவோம் எழுதியிருப்பான். அவர் உணர்வு அப்படி எழுதிக்க மாட்டார். தனி ஒரு மனிதனுக்கு உணர்வு இல்லையே ஜெகத்தினை அடித்திருவோம். அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி உணர்வுனுங்க. தனி உணர்வுனா அவங்க டியூட்டியை செய்யறாங்க. அதாவது நான் அடிக்கும்போது கை வாங்கினா வாங்கவனுக்கு எவ்வளோ வலிக்கும் நினச்சேன்னா நான் அடிக்க மாட்டேங்க. ஏன்னா ஐயோ வலிக்குமே. அப்போது தனி ஒரு மனிதனுக்கு உணர்வு இல்லையே, அப்போது உணர்வு எனக்கு. இப்போ அவன் என்ன கஷ்டப்படும், சாப்பிடும்போது ட்ரெயினில் நம்ம சாப்பிட்றோம், அவர் சாப்பிட்டாரோ இல்லையோன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். அது மாதிரி மனித நேயத்தில் உணர்வு தாங்க முக்கியம், உணர்வு தான் உண்மையானதுங்க, அதுதான் தெய்வீகமானதுங்களாம்.
இப்போ உணர்வு இல்லைனாக்கா இந்த சார் உணர்வு இருக்கானா அதான் மெயினாக கேட்குறான். உணர்வுங்கிறது தன்னை கான்ஷியஸுங்கிறான் ஒரு பக்கம், எப்படி உடம்புக்கு, அதே மாதிரி உள்ளத்துக்கு எதிராக கான்ஷியஸ்னால் இந்த நினச்சி பார்க்குறது, இந்த காரியம் இப்படி இருக்கலாமா, இங்கீதம்ங்கிறாங்களே அது மாதிரி நினச்சி பார்க்கணுமா, அதை இடம் பொருள் லெவலில் இந்த உணர்வு செயல்படணுமா, அந்த உணர்வு தாங்க உத்தமமானது. நான் அடிக்கடி சொல்லுவேங்க, 4 வார்த்தையை அந்த உணர்வுக்கு முக்கியத்துவமாக நினைக்கணுமா. அதாவது காயத்ரி மந்திரம், கீத உபதேசம், அப்புறம் வந்து கோவிந்தாங்கிற நாமம், கங்கை தண்ணீர். அதாவது கங்கா, கீதா, காயத்ரி, கோவிந்தாங்கிற 4 ஜியை நம்ம நினைக்கணுமா. கங்கைங்கிறது நீருங்கிறதுங்க அது மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய உலகத்துக்கு எதுவுமே இல்லையா. அதாவது நீரின்றி அமையாது உலகணும். நீர் வந்து எப்போவுமே பிரித்தியாருக்காகவே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பொக்கிஷம். அது கடவுள் படைச்சதுலேயே ரொம்ப ஆனந்தமானதும் உண்மையானதும் அவனே ஆனந்தமாக அபிஷேகம் பண்ணிக்கிறது நீர் தான். அதாவது நீரின்றி அமையாத உலகம் இந்த கங்கை. அந்த கங்கை எங்கே இருக்குன்னா இறைவன் திருமுடியில் இருக்குது. உலகம் பூரா வந்து பெய்ந்து எவ்வளோ உயரத்தை பண்ணணும், தாழ்மையாக பணிவாக தேடி தான் கீழே வருமா. அது மக்களுக்கு சேவை செய்யுதுன்னு தேடி வந்து நாடி வந்து கீழே பணிஞ்சு வந்து உதவி செய்யதான் அந்த கங்கை. இன்னொன்று கீதை, கடமையை மட்டும் செய்யடானின்னு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய வாத்தியார். அது அக்னியா. இது முதல்ல சொன்னது நீர், இது அக்னினா உத்வேகப்படுத்தக்கூடிய அக்னி. அப்போ கீதை வந்து அக்னி. அப்புறம் வந்து காயத்ரிங்கிறது மந்திரங்க. அதாவது மந்திரம் எல்லாத்துக்குமே காயத்ரி இருக்குது. அதாவது ஒரு இனிஷியல் சொல்கிறாங்களே, இனிஷியல் மாதிரி. என்ன இனிஷியல்? ஸ்ரீதர்னா என்ன சார் இனிஷியல்னா வி அப்படிங்கிற மாதிரி, ராமுன்னா என்ன இனிஷியல் ஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் வந்துங்க இந்த காயத்ரி. அந்த மந்திரம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மந்திரம் இருக்கான். அது காயத்ரி மந்திரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தெய்வத்துக்கும். இது கணபதி காயத்ரி, கம் கணபதினாக்கா அது கணபதி காயத்ரி. அப்போ சண்முகத்துக்கு ஒரு காயத்ரி இருக்குது, அப்புறம் அம்பாளுக்கு ஒரு காயத்ரி, ஹ்ரீம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காயத்ரி இருக்கிற மாதிரி காயத்ரி மந்திரம். அதுக்கப்புறம் கோவிந்தாங்கிற நாமங்க. அந்த கோவிந்தாங்கிறது வந்துங்க அபயத்துக்காகவே கொடுக்கப்பட்டது. அவர் முதல்ல கூட கோவிந்தான்னு கூப்பிட்டு அந்த நாமம் போய் காப்பாற்றணுமா. ஆக இந்த 4 ஜி இருக்குது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக. இந்த 4 ஜினா 4 பஞ்சபூதங்கள். அது கூப்பிட்றது யார்? மனிதனாக வாழக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூமி புத்திரங்கிற ஒவ்வொருத்தரும் பூமி புத்திரன். பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் பூமி புத்திரன். இந்த பூமி புத்திரன் வந்து இந்த 4 பேரை கூப்பிடணுமா. எதை? கங்கை, கீதை, காயத்ரி, கோவிந்தா அப்படி கூப்பிட்டோம்னா ஆனந்தம் தேடி வருமா. இதை எப்பவும் சொல்லி பாருங்க மனசில், கங்கா, கீதா, காயத்ரி, கோவிந்தா அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டே இருக்கணுமா. சொன்னோம்னாக்கா அதுக்குண்டான சக்தி நமக்கு வந்துட்டு இருக்குமா. இது பெரிய பரமாச்சாரியும் சொல்லியிருக்காங்க, சாந்தானந்த சாமி சொல்லியிருக்காங்க, ஞானானந்த சாமி சொல்லியிருக்காங்க. ஞானானந்த சாமியுடைய பெருமையை சொல்லணும்னா தனியாக சொல்லிகிட்டே போகலாம், சொல்லத்தான் பின்னாடி. அவர் தான் வந்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்கும் கிரீசன் அருளல் வேண்டும்னார். அதாவது பிரத்யட்சமாக அம்மையப்பனை வந்து காப்பாற்றணும். எதுக்கு? எப்படி இருக்கணும்னாக்கா, கன்றாய் பசுவாய் கரமாய் வரமாய் காலங்கள் தோறும் தர்மங்கள் வாழ. இதெல்லாம் எதுக்காகன்னா, கன்றாய் பசுவாய்னா இப்போ கன்றுக்கு கண்டிப்பாக பசு தேவை, பசு கன்று தேவை. கன்றாய் பசுவாய் கரமாய் வரமாய்னா கடவுளுடைய கடவுளுடைய வரமாய். கன்றாய் பசுவாய் கரமாய் வரமாய் காலங்கள் தோறும் தர்மங்கள் வாழ எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இதற்கும் ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும்னார். அது மாதிரி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பிரார்த்தனை நம்ம செஞ்சுப்போம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். சும்மா சௌக்கியம்னா ஆனந்தமாக இருக்கணும். நலத்தில் வந்து 7 நலம் இருக்குங்க. அதாவது நலமாக இருக்கீங்களான்னு கேட்டுறாங்களே, அது சாதாரண நலம் இல்லை, 7 நலம் இருக்கான். என்ன நலம் இருக்குங்கிறீங்க? அறிவு நலம், மனநலம், உடல் நலம், உறவு நலம், சொல் நலம், பொருள் நலம்னு 7 இருக்கான். அது என்ன நலம் இருக்குன்னு அந்த 7 எப்படி நம்ம வாழ்க்கையில் வகுத்துக்கணுங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போங்க. இன்றைக்கி எல்லோரும் நலமாக இருக்கிறதுக்காக எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.